जय सद्गुरुनाथ महाराज की जय। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जगन्माता राधा कृष्ण माई की जय। எம்பெருமானாகிய சத்குரு சாயிநாதருடைய அருட்பெருங் கருணையினால் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயினுடைய திவ்யமான சரித்திரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆயிரத்தி 882 பிறந்து சுந்தராபாய் சீர்சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்தில் வளர்ந்து சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்து தாத்தா கூட பண்டர்பூரில் வாழ்ந்து பாண்டுரங்க பக்தி ஹிருதயத்தில் உதித்து தாத்தாவும் காலமாக கட்டிய கணவனும் காலமாக பாண்டுரங்கனை கத்தின்னு பக்தி செய்து பாண்டுரங்கனுடைய தரிசனமும் பெற்று குரு வேணும்ன்ற தாபம் ஏற்பட்டு சுமார் 5 வருட காலம் தனிமையான ஒரு பெண்ணாக இந்த தேச சஞ்சார யாத்திரை இந்த இந்தியா முழுக்க பயணம் செய்து பலவிதமான சாதுக்களுடைய அனுகிரகத்தையும் மகான்களுடைய அனுகிரகத்தையும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் பெற்று குரு கிடைக்கலன்ற தாபத்தோடு திரும்பவும் பண்டர்பூர் வந்து சாய்நாதருடைய அருட்பெரும் கருணையினால் நானா சாஹேப் சாந்தோட்கர் மூலமாக ஷிரடிக்கு சுந்தராபாய் சீர்சாகரை ஈர்த்தெழுத்தார் நம்ம சாய்நாதர். அது மட்டும் இல்லை, சுந்தராபாய் சீர்சாகருடைய மகத்துவமான அந்த ஆத்மீக உயர்ந்த நிலையை குருநாதர் பார்த்து சுந்தராபாயினுடைய உண்மை வடிவத்தையும் பார்த்து ராதா கிருஷ்ண மாயின்ற தீட்சா நாமம் தந்து ஷிரடியிலேயே ஷாலாவில் தங்கும்படி அனுகிரகம் பண்ணி வாழும் பொழுதே ஜீவமுக்தி நிலையை குருநாதர் பிரசாதமாக கொடுத்துட்டார் ராதா கிருஷ்ணமாய் அன்னைக்கு. ஆக ஷிரடியில் இருந்து கொண்டு சாய்நாதர் கூடவே நித்தமும் அவருடைய ஆத்ம ரூபத்திலேயே ஒன்றாக கலந்து கொண்டு வாழ்ந்தவள் அன்னை ராதா கிருஷ்ணமாய். வெளிப்புற தோற்றத்தில் ஏதோ பக்தி செய்யக்கூடிய வந்த ஒரு பெண்ணாக தோற்றமளித்தால் ஷிரடியை பெரிய சமஸ்தானமாக்கணும், சாயிநாதனை மகாராஜாவாக மாற்றணும், பண்டர்பூர் க்ஷேத்திரத்தில் என்னென்ன விழாக்கள் கொண்டாட்டங்கள் ஊர்வலங்கள் எல்லாம் உண்டோ அத்தனையும் ஷிரடி மண்ணில் நடக்கணும். அது மட்டுமல்ல, அயோத்தியாவில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு எத்தகைய பெருமை இருந்ததோ துவாரகையில் கண்ணபெருமானுக்கு எத்தகைய பெருமை இருந்ததோ அதுக்கு நிகரான பெருமையும் புகழும் ஷிரடியில் வாழக்கூடிய பரபிரம்மத்தினுடைய ரூபமாகிய சாய்நாதன் மகாராஜனுக்கு இருக்கணுங்கிற சங்கல்பத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரணமான கிராமத்தை சமஸ்தானமாக வாழும் பொழுதே அதை ஏற்படுத்தினாலும் தனக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லாத போல வாழ்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 8-9 வருடத்துக்குள்ளாகவே ஷிரடின்ற குக்கிராமத்தை பெரிய க்ஷேத்திரமாகவும் சமஸ்தானமாகவும் மாற்றியாச்சு. யாருடைய கிருபையினால் அப்படின்னா குருநாதருடைய கிருபையினால். அப்போ ஒரு மனுஷனுக்கு குரு கிருபைன்னு ஒன்று இருந்துட்டு அப்படின்னாலே ஒரு சாதாரணமாக தன்கிட்ட வந்த எத்தகைய பாவம் செய்தவனாக இருந்தாலும் அவனையும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய கருணாமூர்த்தி குருநாதர். ஞானேஸ்வர் மாவழி ஞானேஸ்வர் மாவழி ஒரு எருமை மாட்டுக்கு வேதம் சொல்ல வைத்து அந்த எருமை மாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனார். ரமண மகரிஷியிலேருந்து இன்னும் எண்ணற்ற சாதுக்கள் மனுஷ பிறவிங்களுக்கு மட்டும்தான் தன் கருணையை காட்டுறதில்ல, சர்வ ஜீவராசிகளுக்கும் தன் கருணையை காட்டிகிட்டு இருக்காங்க. அத்தகைய நிலையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரபஞ்சத்தில்
சிவபக்தியோ ராமபக்தியோ விஷ்ணு பக்தியோ பாண்டுரங்க பக்தியோ அவங்களுடைய குருமார்களுடைய வழிகாட்டுதலுக்கு இருக்கக்கூடிய பக்தியோ இதெல்லாம் வழிகாட்டுறதுக்கும் அதை கொண்டு போகிறதுக்கும் சரியான அதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு ஜீவனை பகவான் படைச்சு வைப்பார். அது மட்டும் இல்லை, குருநாதரை தேர்ந்தெடுத்து வைப்பார். நாயன்மார்களால் தான் இன்றைக்கி சிவபக்தி செழித்தோங்குது. ஆழ்வார்கள்னால தான் இன்றைக்கி விஷ்ணு பக்தி செழித்தோங்கிறத போல நிவர்த்தி ஞானதே சோப்பான் முக்தாபாய் சொல்லக்கூடிய மகாத்மாக்களால் தான் பாண்டுரங்க வார்க்கரி யாத்திரை சம்பிரதாயம் உருவானது. அதை போல் ஷிரடி மண்ணில் அன்னை ராதாகிருஷ்ணமாயி விதைத்த விதை அப்படிப்பட்டது. குரு பக்தியினுடைய விளைவு, குரு பக்தி பண்ணால் என்ன கிடைக்குங்கிறத நிரூபித்து காட்ட வந்த ஒரு ஜெகத்மாதா அன்னை. இப்போ நிறைய பேர் சச்சதம்லாம் படிக்கிறோம், ஏதோ ஒரு பக்த அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஷியாமா ஒரு பக்தர், நானா சாஹேப் ஒரு பக்தர், உபாசினி மகராஜ் ஒரு பக்தர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதே நினைப்போடு சேர்த்து ராதாகிருஷ்ணமாய் ஒரு பக்த அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த சாயி சச்சரத்தில் 6வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி ராதாகிருஷ்ணமாயின் பேருழைப்பால் தான் ஷிரடி சமஸ்தானமானதுங்கிற ஒருத்த வார்த்தையினுடைய பின்னணியைத்தான் நம்ம இந்த 9 நாளும் அனுபவித்தோம். சொல்லி மாளாது. அன்னையினுடைய அந்த உழைப்பு 24 மணி நேரமும் தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, நித்தமும் குரு சேவை குரு சேவை குரு சேவை. ஷிரடிக்கு வரக்கூடிய செல்வந்தர்களுடைய மனைவிமார்களையும் சரி செல்வந்தர்களையும் சரி எல்லாருக்கும் குரு பக்தியை செய்ய வைத்து, குரு சேவை செய்ய வைத்து அவங்களுக்கும் குருநாதனுடைய கிருபை கிடைக்கணும்னு உழைத்தவள் அன்னை ராதாகிருஷ்ணமாய். அம்மா வாழும் பொழுது தன்னுடைய சங்கல்பத்துக்கு ஏற்றாற் போல நிறைய விசேஷங்களை, வைபவங்களை, கொண்டாட்டங்களை ஷிரடிக்கு கொண்டு வந்து ஒரு சமஸ்தானத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் வாங்கி வைத்து குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே 7-8 வருஷத்துக்குள்ளேயே குக்கிராமத்தை சேத்திரமாக மாற்றிட்டாங்க தன் குரு பக்தியினால். இது அம்மாவால் தான் ஆணுச்சா அப்படின்னா, அம்மாவாளங்கிறது ஒரு ஒரு மூலம் அம்மா. ஆனால் அதுக்கு உழைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உழைச்சிருக்காங்க. அதுக்கு விதை போட்டது என்னவோ அம்மா தான். ஷிரடி சமஸ்தானத்துக்கு விதை போட்டு உழைச்சி பாடுபட்டு கொண்டு வந்தது அம்மா. ஆனால் எண்ணற்ற அடியார்களுடைய அந்த ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ராதாகிருஷ்ணமாயி அம்மா எத்தகைய அன்பு கொண்டு பாபாவினுடைய அடியார்கள்ட்ட பழகியிருந்தாங்கன்னா, ராதாகிருஷ்ணமாயி அம்மாவினுடைய உயர்ந்த ஸ்திதியை உணர்ந்த அடியார்கள் ஒத்துழைத்ததுனால தான் உயர்ந்த விஷயங்களை அம்மாவால் பண்ண முடிஞ்சுது. அதுவும் குரு கிருப்பை. 1906 வரைக்குமே ஷிரடி சேத்திரத்தில் சின்ன சின்ன விழாக்கள், பெரிய அளவில் எதுவும் இல்லை. பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம் ஷிரடிக்குள்ளே என்ட்ராகலை. நானா சாஹேப் சாந்தோர்கர், தாஸ்குன மகராஜ் இது போன்ற பக்தர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அன்னை ராதாகிருஷ்ணமாயி சங்கல்பம்னு ஒன்று எடுத்ததுக்கு அப்புறமா தான் பாபு சாஹேப் ஜோக் வரார், மேகா வரார், கப்பர்டே வரார், பிரதான் வரார். அந்த ஷிரடி சமஸ்தானத்துக்கு ஆரம்ப காலத்தில் யாரெல்லாம் முக்கிய அதிகாரிகள் ஆக போகிறாங்களோ அப்புறம்தான் பின்னாடி வராங்க. இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ரகசியம். ஆக மொத்தம் அன்னையினுடைய சங்கல்ப பிரகாரம் ஷிரடி சேத்திரமானது சமஸ்தானமானது அன்னை வாழ்கிற காலத்திலேயே. ஆனாலும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற நிலையிலேயே தான் அம்மா வாழ்ந்து கொண்டு இருக்கா. அதே சமயத்தில் பாபா தன்கிட்ட வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்கள்ட்ட தட்சிணையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டார். 1908க்கு அப்புறம் பாபா தட்சிணை வாங்க ஆரம்பித்து அந்த தட்சிணையிலேருந்து ஷிரடி சுற்றி இருக்கக்கூடிய கணபதி மந்திர், சனி மந்திர், மகேஸ்வர மந்திர் சொல்கிற அந்த உள்ளூர் ஆலயங்களை சரி செய்து கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணி வைத்து அதையும் பார்த்துக்கக்கூடிய நிலையில் குருநாதரும் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லை, விழாக்கள் காலங்களில் நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கும்படியாக சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக வந்தது அப்படின்னா இல்லை. பாபா சொல்கிறாருங்க சாயி சச்சத்தில், எனக்கு எந்த பூஜையும் வேண்டாம், எந்த சோடஸ் உபச்சாரமும் வேண்டாம், 16 உபச்சாரம் எதுவும் வேண்டான்னு அவர் சொல்லுவார். ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவருக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
அவருக்கு அதெல்லாம் வேண்டான்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ வீட்டுக்கு ஒரு பெரிய அதிகாரி வராருன்னு வைங்க, ஒரு உயர்ந்த அதிகாரி வரார் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டை அலங்கோலமாக இருக்குது, அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அலங்கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மா ஒரு 2 செகண்ட் வந்துட்டு போயிடுறேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். ஆனால் நம்ம மனசு கேட்குமா? வரது ஒரு பெரிய ஆள். அப்போ கேட்காம நம்ம வீட்டை எப்படி சுத்தப்படுத்தி வந்தால் ஏதோ தப்பாக நினச்சிருவாங்களோங்கிற மாதிரி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நல்லா வச்சுருப்போம் இல்லையா? அதை போல் பகவானான பரம்பொருள் இந்த குரு வடிவில் வந்திருக்கா. தனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பூர்ணமான அன்பு பக்தி இதுதான் கொடுங்க, எனக்கு அது போதுங்கிறார். ஆனால் அந்த பக்தியையும் அந்த அன்பையும் நம்ம அவருடைய கிருபையினால் நம்ம அவருக்கு கொடுக்குறோம். அதுக்கு பிரதிபலனாக அந்த சுவாமிக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதுக்கு பிரதிபலனாகத்தான் இந்த மாதிரி உற்சவங்கள், ஊர்வலங்கள், கொண்டாட்டங்கள், இதன் மூலமாக பக்தர்கள் தன்னுடைய நன்றியை காட்டினாங்க. இப்படி தான், இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது ஷிரடி மண்ணில். விழா காலங்களில் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் வருமா. ராதாகிருஷ்ணமயமாக பிளான் போடுவாங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பிளான் அக்யூரேட்டாக இருக்குமா. அத்தகைய பிளானை பூட்டி, தீஷித், நானா சாஹேப் சாந்தோர்கர் போன்ற உயர்ந்த பக்த ரத்தினங்கள்லாம் அங்கீகரிப்பாங்களாம். ராதாகிருஷ்ணமயம்மா கிட்ட ஒரு உள் நிர்வாகத்தை அந்த ஊர் மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ ஈஸியானுங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஷிரடியில் அம்மாவை பல பேர் புரிஞ்சுக்கல, அம்மாவோட மனசை காயப்படுத்தினாங்க. பாபா கிட்டையே வரவிட மாட்டாங்க, துவாரகாமாய்க்குள்ளே என்ட்ராகக்கூடாதுன்ட்டாங்க. அம்மாவை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குனாங்க. தவறான விஷயங்களை அள்ளி தெளித்தாங்க. ஷிரடிக்கு வரவங்கள்ட்டையும் சரி, இருக்கிறவங்கள்ட்டையும் சரி அள்ளி தெளித்தாங்க. அப்படி 2 பிரிவினையாக இருந்திருக்கு. பாபா சமாதி ஆனதுக்கப்புறம் 2 பிரிவினை ஆகலையா? பாபாவை பூட்டிவாடல் வைப்பேன்னு ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு வேண்டாம் வெட்ட வழியில் தான் வைப்பன் குரூப். ஆனால் 2 பேருமே பாபாவோட பக்தர்கள் தான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாபாவுக்கு அந்த கதி, அம்மாவுக்கு அம்மா எந்த மூலை. ஸோ அந்த மாதிரி 2 பிரிவினை கூட்டம் இருக்கிறதுக்கு நடுவுலையும் தன்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லான காரியத்தை அம்மா சாதுரியமாக சாமர்த்தியமாக செய்து காட்டக்கூடிய அன்னையாக இருந்திருக்காங்க. அப்படியாக கூட்டம் நெரிசல் தாங்காது. ராமநவமி, குரு புண்ணியம் உற்சவத்தெல்லாம் 1000 மக்கள் சூழுவாங்களாம் ஷிரடி சேத்திரத்தில், கொண்டாட்டமாக இருக்குமா. அப்படியாக இருக்கிற காலகட்டத்தில் பக்தர்கள் எந்த வழியாக வரணும், எந்த வழியாக போகணும், அவங்களுக்கு ஆகாரம் எங்கே கொடுக்கணும், தண்ணி எங்கே கொடுக்கணும், அவங்களுக்கான அடிப்படையான வசதிகள் எல்லாவற்றையும் ஸ்கெட்சு போட்டு கொடுத்து அதை செயல்படுத்துறது அம்மாவினுடைய வேலை. அப்படியாக ஒரு முறை கூட்ட நெரிசல் தாங்கலை, புரந்தரேன்னு சொல்லக்கூடிய அம்மாவினுடைய அங்கீத குழந்தையை நீ பார்த்துக்க புரந்தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. துவாரகாமைக்குள்ளே அவர் ஒரு சேவகனாக இருக்கார். பக்தர்களை அழகாக உள்ளே போய் பாபா தரிசனம் பண்ணிட்டு வாங்க, பாபாவை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்றது அம்மாவுடைய வர பக்தர்களுக்கும் மனக்குழப்பமும் சஞ்சலமும் ஏற்படக்கூடாது. குருநாதன் அதே நேரத்தில் அவர் மேலே எல்லாம் விழாத போல் அவரையும் சரியாக பார்த்துக்கணும், பக்தர்களையும் சரியாக பார்த்துக்கணும். எப்படி ஒரு தாயானவள் எல்லாரையும் கண்காணிக்கிறாளோ அதை போல், நான் சொல்கிறது ஜெகத்மாதாவை சொல்கிறேன், நம்ம வீட்டு அம்மாவை சொல்லவல்ல. ஜெகத்மாதானவள் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களையும் பார்த்து ரட்சணை பண்ணுறாளோ அதை போல் ஷிரடிக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களையும் தன் குழந்தையாகவே பாவித்தவள் அன்னை ராதாகிருஷ்ணமாய். அப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அம்மா. அப்படியாக பாபா துவாரகமாயில் இருக்கும் பொழுது பயங்கரமாக கோபப்படுறார். என்ன கோபப்படுறார் அப்படின்னா, ஏ புரந்தரே, இந்த மனுஷங்களை எல்லாரையும் என் மேலே பிடிச்சி தள்ளுறியா? ஏன் இப்படி என் மேலே பிடிச்சி தள்ளுற? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கனேன்னு சொல்லி பாபா திட்ட ஆரம்பிக்கிறார் புரந்தரேவெல்லாம். ஆனால் அந்த திட்டுதலையும் வாங்கிக்கிட்டு சேவை பண்ணுறார் புரந்தரே. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. பாபா சொல்கிறார், இந்த உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லை, ஒத்தொத்தருக்கும் ஒத்தொத்தர் யாரோ துணையாக இருக்காங்க, ஆனால் எனக்கு யாரும் இல்லை அல்லாவை தவிர. ஆனால் எனக்காக ஒரு பக்தன் தன்னுடைய உயிரை எனக்கே அர்ப்பணித்து பக்தி செய்து வந்தான் அப்படின்னா, அவன் ஒரு பொருள் தந்தானா அவனுக்கு 1000 நான் தருவேன் அப்படின்றார் பாபா. ஆக மொத்தம் ஷிரடின்ற குக்கிராம சேத்திரமாயிட்டு, சமஸ்தானமாயிட்டு, பாபா மகாராஜனாயிட்டார். அப்படியாக தன்னுடைய அவதார காரியம் முடிவடைந்ததுங்கிறத அன்னை ராதாகிருஷ்ணமாயி உணர்ந்து பாபா கிட்ட போய்
சூக்ஷ்ம ரூபத்தில் நிஜமாக உள்ளே போக முடியாது. ஏன்னா அந்த ஊர் அப்படி. அப்போ அந்த காலத்தில் எதிர்ப்பும் இருந்திருக்கு, விருப்பும் இருந்திருக்கு, வெறுப்பும் இருந்திருக்கு. சூக்ஷ்ம ரூபத்தில் பாபா கிட்ட அம்மா போய் இதுக்கப்புறம் என்ன நீங்கள் எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு பாவத்தோடு கேட்குறான் அம்மா. கவலைப்படாத, உத்தரவு கொடுக்குறேன்ட்டார் பாபா. உத்தரவு கொடுக்குறேன்ட்டார். சமாதி எழுதுறதுக்கு அம்மா உத்தரவு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்னை வாழ வைக்க வேண்டாம் மகாராஜ், என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னை உங்களுக்குள்ளே சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி சேர்ந்து தான் இருக்கு. எதுக்கு இதில் என்ன தடையாக இருக்குன்னா, தேலின்ற சுவர். ஆல்ரெடி பரமாத்ம ரூபனாகிய சாயிநாதர் கூட அன்னை ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ சாயி வேற இல்லை, ஆயி வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது ஆயினுடைய உடல். ஆயினுடைய உடல். ஸோ அந்த உடலை விட்டுட்டா அது கூட நல்லா இன்னும் ஐக்கியமாயிடலாம் இல்லையா? தடங்களாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அன்னையானவள் விடும்படியாக உத்தரவு கேட்கிறார். அம்மா பாபாவும் உத்தரவு கொடுக்குறார். அதுக்கான காலகட்டம் வருது. அந்த காலகட்டத்தை எப்படி நிர்ணயிக்கிறார் பாபா அப்படின்னா, 1916 தசரா சாயி சச்சரத்தில் பாபா சீமோலங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை வச்சு விளையாடுவார். தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டு, ஓ இந்துக்களே முஸ்லீம்களை எல்லாரும் பார்த்துக்குங்க, நான் ஒரு இந்துவா முஸ்லீமாக பாருங்கள், நல்லா பாருங்கன்னார் இல்லையா, நிர்வாண ரூபதாரியா. அப்போ கூட பாபுஜி சிண்டி அழகாக ஓடி போய் இடுக்கில் ஒரு துண்டை கட்டி விட்டுருவார். என்னுடைய சீமோலங்கன் இதுவேன்னார். சீமோலங்கன்னா என்னென்னா எல்லைக்கோட்டை தாண்டுதல்னு அர்த்தம். எல்லைக்கோட்டை தாண்டுதல்னு அர்த்தம். ஊரோட எல்லை இல்லை. தன்னுடைய உடலை விட்டு பரமாத்மா கூட ஐக்கியமாகிறதுங்கிறத சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கல, அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியாக அந்த டேட்டு என்ன அப்படின்னா 6/10/1916. அந்த சாயி சச்சரிதத்தில் 1916 தான் தசரா சீமோலங்கனில் பாபா கோவப்பட்டதாக போட்டிருக்கு. டேட் ஆனால் குறிப்பிட்ட அந்த டேட்டை அடியேன் கண்டுபிடிச்சேன். 6/10/1916 அன்று தான் பாபா கோவாபிஷேகம் கொண்டு ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு சூஷகமாக சொல்கிறார், என்கிட்ட நீ ஐக்கியமாகக்கூடிய தினம் வரப்போகுதுன்றத. யாரும் உணரலை. அதில் இன்னொரு சூசகமான விஷயத்தை அம்மா உணர்ந்தார்கள். என்ன அப்படின்னா, சாயிநாதர் இன்னும் 2 வருஷத்தில் விஜயதசமி அன்னைக்கு மகாசமாதி எழுத போகிறார்ன்றதையும் யாரும் உணரலை, அம்மா உணர்ந்தாங்க. அம்மாவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கூடிய சீக்கிரம் இந்த உடம்பை விட்டுட்டு அவரோட ஐக்கியமாகணும்னு. ஏன் அப்படின்னா, குருநாதர் இதுக்கப்புறமும் என்னை வச்சுக்கக்கூடாது. ஏன் வச்சுக்கக்கூடாதுன்னு அம்மா நினச்சாங்கன்னா, குருநாதனுக்கு முன்னாடியே பக்தன் போகணுன்னு ஆசைப்படுறான். அப்படி ஒரு பக்த அம்மா. இதே மாதிரி நிவர்த்தி ஞானதே சோபான் முக்தாபாய் சாட்சாத் அம்பாளுடைய வடிவமே. அம்பாளுடைய வயது, அந்த சின்ன முக்தாபாயினுடைய வயசு 8 வயசுன்னு வைங்களேன். அந்த 8 வயசு முக்தாபாய்க்கே ஒரு சீடன் இருக்கார். அவருக்கு வயசு 1400 வயசு. அவர் பேர் சாங்தேவ் மகராஜ். சாங்தேவ் மகராஜ் தன்னுடைய அந்தர்ஞானத்தில் தன் குருவாகிய முக்தாபாய் சமாதியாக போகிறத ஆல்ரெடி உணர்ந்து கொண்டு அம்மாட்ட போய், அம்மா நீ சமாதி ஆகிறத என்னால் பார்க்க முடியாது, பார்க்குற தைரியம் எனக்கு கிடையாது, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சமாதியில் உட்கார வச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போன்ட்டார். அப்படியாக முக்தாபாய் சாங்தேவ் மகராஜை சமாதி வைத்த இடம் ஷிரடி பக்கத்தில் தான் இருக்குது. ஷிரடியிலேருந்து புத்தம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு 25 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. போனால் நீங்கள் பார்க்கலாம். ஆக மொத்தம் 1400 வருஷம் தபஸ் பண்ண அந்த சாங்தேவ் மகராஜ் சீடனாக இருக்கார். 8 வயது சின்ன குழந்தை குருவாக இருக்காள். அப்போ சீடன் சொல்கிறார், நீ சமாதி ஆகிறத என்னால் பார்க்க முடியாது, நீ போகிறதுக்கு முன்னாடி என்னை சமாதி பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. ஸோ அதை போல் குருநாதனாகிய சாயிநாதர் சமாதி ஆக போகிறது 1918 அக்டோபர் 15 விஜயதசமி. ஸோ இதை தன் அந்தர்ஞானத்தில் உணர்ந்த அன்னை பாபா சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இமிடியட்டாக சமாதி ஆகணும்னு நினச்சா. ஸோ அதுக்கான தகுந்த நேரமும் வந்தது. அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசைங்க. அந்த ஒரு ஆசை மட்டும் நிறைவேறலை. அப்படியா, என்னப்பா அது ஆசை அப்படின்னா,
தீபமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்தூண். அதாவது நீங்கள் இதெல்லாம் இந்த மகாராஷ்டிரா சைட்லலாம் போனீங்கன்னா, கேரளா சைட்லாம் போனீங்கன்னா ஒரு பெரிய தூண் இருக்கும், கிளையாக இருக்கும். ஸோ அந்த கிளையிலலாம் அழகாக விளக்கேற்றினா செம்மையாக இருக்கும். ஸோ அதை துவாரகாமாயி நடுவில் அம்மா வச்சு விளக்கேற்றணும், குருநாதனுக்கு ரொம்ப இஷ்டமான விளக்கெல்லாம் ஏற்றி பார்க்கணுன்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்ட உடனே தன் குழந்தையான வாமனராவ் பட்டேலுக்கு 250 ரூபா குடுமகனேன்னு கேட்டால் அவருக்கு கொடுக்கறதுக்கு முடியல. அந்த சமயத்தில் அம்மா மானசீகமாகவே துவாரகாமாயில் தீபமாலா ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மானசீகமாகவே அந்த ஒத்த ஆசை நிறைவேறல அம்மாவோடது வாழும் பொழுது. அம்மா சமாதியானதுக்கப்புறமா வாமனராவ் பட்டேல் அம்மா ஆசைப்பட்டா, இப்போ என்கிட்ட 250 ரூபா இருக்குது பாபா, தூணை வைக்கட்டுமான்னு கேட்டால், அவள் இருக்கும் பொழுதே அது நடந்திருக்கணும், அவள் தான் உடலை விட்டு என் கூட ஐக்கியமாயிட்டால, அதனால் வேண்டான்ட்டார். ஆனால் ஆசைப்பட்டது யார்? ஜெகத்மாதா. அவள் ஆசைப்பட்டு பாபா விடுவாரானா விடமாட்டார் இல்லையா? பண்ணார். எப்போ பண்ணார்னா 2018 பாபாவினுடைய 100வது மகா சமாதி தினத்தில். இன்றைக்கி நீங்கள் ஷிரடி போனீங்கன்னா லெண்டி தோட்டத்தில் போய் பாருங்கள், அம்மா ஒரு தூண் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஷிரடியில் லெண்டி தோட்டத்தில் இப்போ 3 தூண் இருக்குது. அம்மாவினுடைய எண்ணத்தை குருநாதர் தன் 100வது மகா சமாதி தினத்தில் நிறைவேற்றி கொண்டாருங்கிறது பரமசத்தியம். இது ஒன்று போதாதா? ராதாகிருஷ்ணம்மாவினுடைய மகத்துவம் எப்பேற்பட்டதுன்றதை உணர்த்துறதுக்கு ஆக சமாதி ஆகணும்னு அம்மா நிச்சயம் செய்துட்டா. பாபாவும் உத்தரவு கொடுத்துட்டார். அதுக்கான சமிக்ஞை இன்னும் வரல. பாபா ஆல்ரெடி ஆரம்ப காலத்தில் ராதாகிருஷ்ணம்மாய் அம்மா கிட்ட சொன்னார், நான் கொடுக்கக்கூடிய பிக்ஷை என்னைக்கு உனக்கு நிற்கிதோ அன்னைக்கு நீ எங்கேருந்து வந்தியோ அந்த உலகத்துக்கு நீ போகலான்னார் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அதே தருணத்தில் நவம்பர் மாதம் இந்த தசரா நான் சீமோலங்கன் முடிஞ்சு 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பாபா டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தார். அதாவது பிக்ஷா கொடுத்துட்டே இருந்தார், தன்னுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை கொடுத்துட்டே இருந்தார். அதே சமயத்தில் பாபாவும் அன்னை ராதாகிருஷ்ணனுடைய லீலையை பாருங்கள். ரேகே, வாமன், அவஸ்தி, புரந்தரே இது போன்ற முக்கியத்துவமான அடியார்களை யாரையுமே ஷிரடிக்குள்ளே வரவிடலை. பாபாவும் அம்மாவும் யாரும் இல்லாத சமயத்தில் தான் பாபாவும் சமாதி. ஏதோ 2-3 பக்தர்கள் இருந்தாங்க, மீதி யாரும் இல்லை, எல்லோரும் சாப்பிட போக சொல்லிட்டார்லையே பாபா. அதை போல் அங்கேயாவது பாபா கூட 2 பேர் இருந்தாங்க, ஆனால் அம்மா கூட யாரும் இல்லை. அம்மாவை நெருங்கி அம்மாவை பூர்ணமாக உணர்ந்து அம்மாவையே தன் குருவாக பாவித்த அடியார்கள் யாருமே ஷிரடியில் இல்லை. இல்லாத படிக்கே பாபா சங்கல்பம், அம்மாவோட சங்கல்பம். 1916 10ஆம் தேதி தசராவில் சீமோலங்கன் பாபா கலாட்டா பண்ணுறார். 10 முடிஞ்சுது. ஸோ 15, 16, 17, 18 அம்மாவுக்கு சாப்பாடு பாபா கொடுத்தார். பாபா மௌனமாக இருந்தார். துவாரகாமாயில் அவ்வளவா மௌனமாகவே இருந்தார் பாபா. 19ஆம் தேதி ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு பிக்ஷை கொடுக்கறத பாபா நிப்பாட்டினார். அம்மா முடிவு பண்ணிட்டாங்க போகணுன்ட்டு. அம்மா டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க பாபாவோட கிருப்பையினால். என்னைக்கு அப்படின்னா நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கிருஷ்ண பக்ஷ ஏகாதசி திதி அன்று விடியற்கார்த்தால தன்னுடைய பூதோட விடணும்னு எண்ணம் கொண்டு அம்மா ஷாலாவில் அந்த மான் தோல் மேலே அமர்ந்து கொண்டு நிஷ்டையில் உட்கார்ந்து ஒரு யோகியும் ஒரு ஞானியும் அடையக்கூடிய உயர்ந்த சமாதி நிர்விகல்ப சமாதி. அத்தகைய நிர்விகல்ப சமாதியை அன்னை ராதாகிருஷ்ணமாயி குரு கிருப்பையினால் அடைந்து தன்னுடைய பிராணனை தன் ஆத்ம சகாவான பரம்பொருளுடைய வடிவமாகிய சச்சிதானந்த சத்குருநாதரோடு ஐக்கியமானாங்க அம்மா. அப்படிப்பட்ட பிரேம பக்தி கொண்டவள் அன்னை ராதாகிருஷ்ணமாய். அம்மா பாபாவோடு ஒன்று கலந்துட்டாங்க. ஆனால் ஷிரடியில்
ராதாகிருஷ்ணமாகி தன் பூதோடலை விட்டு சாயிநாதரோடு ஐக்கியமான ஒரு நிலையை சில பக்தர்கள் நேரில் பார்த்ததா சொல்லப்படுது. அதாவது அதாவது அன்னையினுடைய ஷாலாவிலேருந்து ஒரு ஜோதியானது புறப்பட்டு, எப்படி ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷியினுடைய ஆசிரமத்திலேருந்து ஒரு ஜோதி புறப்பட்டு அருணாச்சலேஸ்வரருடைய அந்த கோபுரத்தில் ஐக்கியமானதை பார்த்தார்களோ, அதை போல் சில பக்தர்கள் அந்த பாக்கியவான்களுக்கு கிடச்சிருக்கு. யாரெல்லாம் தெரியலங்க. அந்த ஆத்ம ஜோதி நேராக புறப்பட்டு துவாரகா மாயில் குருநாதர் சரணத்தை அடைஞ்சதை சில பேர் பார்த்துருக்காங்க. அம்மா அடைஞ்சிட்டாங்க, குருநாதரோடு எங்கிருந்து வந்தாலோ அங்கேயே ஐக்கியமாயிட்டால் தன்னுடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு பிறருக்கும் அந்த அர்த்தத்தை புகுட்டி ஒரு உயர்ந்த ஞான குருவாக, சித்த யோகினியாக, ஏன் சத்குருவாகவே ஷிரடியில் அன்னை இருந்தாள். சத்குருங்கிற அந்த உயர்ந்த ஸ்திதியில் தான் பாபா வைத்திருந்தார் அம்மாவை ஷிரடி சேத்திரத்தில். இவ்வளோ நாள் நம்ம பயணப்பட்டு சொல்லின்னு இருக்கோமே, உங்கள் மனதில் என்ன மாதிரி ஒரு விதைச்சப்பட்டிருக்குங்கிறத நம்ம உணரணும். இப்போ சொல்லுங்கள், பக்தினா எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். அன்னை ராதாகிருஷ்ணமாயி செய்தது பக்தியா, நாம் செய்வது பக்தியா? ஒவ்வொரு க்ஷணமும் விடாமல் குரு சிந்தனையாகவே இருந்தால், அதே மாதிரி நமக்கு லயமாகணும், நமக்கும் அதே மாதிரி கிடைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாபாட்ட போய் உலக விஷயமாக கேட்டால் அள்ளி கொடுத்துருவார். ஆனால் பக்தியையோ ஞானத்தையோ வைராக்கியத்தையோ கேட்டால் என்ன தெரியுமா சொல்வார்? ஆல்ரெடி என்னுடைய திருவடியை அடைந்த அந்த அடியார்களுடைய திருவடியை பற்றுன்பார். பாபாவை இறைவனாக பாவித்தால் பாபா இப்படி தான் சொல்வார். சொல்கிறது புரியுதுங்களா? பாபாவை இறைவனாக பாவித்தால் அந்த இறைவனை அடைந்த அடியார்களுடைய திருவடியை பற்றினால் மட்டும் நமக்கும் அந்த சத்கதி கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. வெரி சிம்பிள் வே. ஆனால் இதெல்லாம் தெரியாத இன்றைய காலத்து சாய் பக்தர்கள் ரொம்ப இந்த எளிமையான மார்க்கத்தை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கரண்டை தொடரும்னு நினைக்கிறாங்க. சுட்டு பொசுக்கிடும். பாபான்றவர் கரண்டு, அது ஒரு அக்னி பிளம்பு குருநாதன். நம்ம தான் சொல்கிறோம் தாயே வடிவானவள் கருணையே வடிவானவள்லாம் சொல்கிறோம். உலக விஷயத்தை கேட்டால் அள்ளி கொடுத்துருவார், தன்னை கேட்டால் அவ்வளோ ஈஸி கிடையாது. பரபிரம்மமாகிய சாய்நாதரோடு ஒன்றணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படியாக அரும்பாடுபட்டு உழைத்த அந்த அன்னை தன்னுடைய பிறப்பினுடைய லட்சியத்தை அடைந்தாள். ராதாகிருஷ்ணமாயி மகாசமாதி எய்ததனுடைய தாத்பரியமாக அவஸ்திக்கே பாபா ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறார். அவஸ்தி வீட்டில் தூங்கின்னு இருக்கார். தூங்கிட்டு இருக்கும்போதே பாபா தரிசனம் கொடுக்குறார். ஏந்திரிச்சு பாபா பார்த்தா இல்லை, தோட்டத்துலேருந்து ஒரு குரல் வருது. அப்துல் பாபாவோட குரல்ன்றதை உணர்றார். தோட்டத்துக்கு வந்த பார்த்தா யாரும் இல்லை. பூஜரம் ஃபுல்லாக வெறும் ரோஜா பூக்களுடைய நறுமணம் வீசுதான். ரோஜா பூ நறுமணமாக வீசுதான். என்னாச்சு எதாச்சு இதில் இந்த பூஜரமில் இந்த மாதிரிலாம் வாசனை வருதேன்னு தவிக்கிறாரு. அதே சமயத்தில் ஷிரடியிலேருந்து லெட்ரு வருது, அன்னை ராதாகிருஷ்ணமாயி செத்து போயிட்டான்னு வருது. சாதாரணமான பார்வைக்கு அவள் செத்து போயிட்டா. ஆனால் அவஸ்தி ரேகே இது போன்ற உத்தமமான பக்தருடைய பார்வைக்கு அவள் மகா சமாதி எய்துதான்ங்கிறதான் சத்தியம். இப்படியாக ராதாகிருஷ்ணமாகி போனதை நினைத்து பல பேர் மனதை உருகி அழுதார்கள். பல பேர் போயிட்டாடா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டார்கள். இப்படியும் இருந்திருக்கு, அப்படியும் இருந்திருக்கு. அன்னையானவள் தன்னுடைய சொரூபத்தை ஆத்ம ரூபத்தை பகவானோடு சாய்நாதரோடு லயமானதுக்கு அப்புறமா ஷிரடியில் பெரிய சலசலப்பு பரபரப்பு ஏற்பட்டுட்டு. ஏன்னா இவளுக்கு யாருமே இல்லையே, அம்மாவோ அப்பாவோ சொந்தமோ பந்தமோ யாரும் கிடையாது. எல்லாரும் வந்துட்டாங்க. ரேகே, வாமன், அவஸ்தி, புரந்தரே, தீட்சித் எல்லாரும் ஷிரடிக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவளுக்காக பரிந்து பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி ஆயிட்டு. ஏன்னா பாபாவே வாயை மூடின்னு இருக்கார், எதுவுமே சொல்லலை பாபா.
பாபா அமைதியான நிலையில் இருந்தார். பாபாவே அமைதியாக இருக்கும் பொழுது வேறு யாராவது ஏதாவது அமைதியாக இருக்க முடியுமா? எங்கள் அம்மா அவளை நான் தான் பார்க்கணும் போகணும்னு யாராவது தவிக்க முடியுமானா முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஏக்கம், ஒரு பக்கம் விருப்பு, ஒரு பக்கம் வெறுப்பு. வெறுப்பானவங்க எல்லாம் ஆனந்தப்படுறாங்க, விருப்பம் கொண்டவர்கள் எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான அன்னை நம்மளை விட்டு போயிட்டாலே, பாபாவினுடைய இந்த தர்பாரில் இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாத நிலையில் இப்படிப்பட்ட அன்னை பாபாவோடு ஒன்று கலந்தாலே, இப்படிப்பட்ட அன்னையை, இந்த அன்னையனுடைய இடத்தை யார் ஃபில் பண்ணுவான்ங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தருணத்தில் ரேகே ரொம்ப அலறார். ஏன்னா அம்மா இல்லையா, அவஸ்தி அலறார், புரந்தரே அலறார், இது போன்ற பக்தர்கள் அலறாங்க. ரேகேவுடைய காதில் சில பேர் ராதா கிருஷ்ணமாயி அன்னையை பற்றி அவதூறாக பேசியிருக்காங்க. அதே அவதூறு தான் ஷிரடி முழுக்க பரவணுச்சு. அதனால தான் என்னவோ அன்னை ராதா கிருஷ்ணமாயி பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டால் தப்பாகவே சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் புரிந்த அன்னையை ஒரு அவதூறாக பேசுகிறதுக்கு அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது? அப்போ அந்த காலத்தில் அன்னை ராதா கிருஷ்ணமாயி பற்றி எழுதுனாங்க இல்லையா, அவங்க வேற யாரோ கொடுத்த குறிப்பை வச்சு தான் எழுதியிருக்காங்க, உண்மை என்னன்னு தெரியாமலேயே. ஸோ அது பயணிச்சு தான் இன்றைக்கி அன்னை ராதா கிருஷ்ணமாயை பற்றின தவறான விஷயங்கள் வெளியில் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. காலப்போக்கில் குரு கிருப்பையினால் இன்றைக்கி அன்னை ராதா கிருஷ்ணமாயை கொண்டாடும் விதமாக இன்றைக்கி கொண்டாடப்படுது. ஒரு சில இடங்களில், எல்லா இடத்துலையும் ஒரு சில இடங்களில். அப்படியாக அவதூறா ரேகேவுடைய காதில் யாரோ பல பேர் சொல்ல அவருக்கு பயங்கரமாக அழுக வந்ததுக்கப்புறம் அழுதுன்ட்ருக்கார். பாபாவும் உள்ளே சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு. திடீர்னு பாபாவை பாபா கோபம் கொண்டு ரேகேவை சீக்கிரம் இங்கே கூப்பிடுன்றார். ரேகே பதறி அடிச்சுட்டு பாபாட்ட போகிறார். பாபா சொன்னாராம், மக்கள் என்ன அறிவார்கள்? அவர்களால் ஆயின் ஜெகத்மாதாவின் உலகளாவிய தாயன்பை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆயின் அன்பை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா மேலே சொல்கிறார், ஆயி ஒரு நாள் என்கிட்ட வந்தா, உண்மையிலேயே ஆயி ஷிரடிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா மோட்சமே அவளுக்கு வேண்டியது. வேறு எதுலேயும் அவளுக்கு துளியும் இச்சை கிடையாது. இறுதியாக அவளுக்கு நான் மோட்சத்தை தந்துட்டேன். பாபாவே சொல்கிறார், அவள் கேட்ட மோட்சத்தை நான் கொடுத்துட்டேன்னு பாபா சொல்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, பாபா தன்னுடைய கஃப்னியை தூக்கி தன்னுடைய இருதயத்தை காமிச்சு, உன்னுடைய அம்மா ராதா கிருஷ்ணமாயி என்னுடைய ஹிருதயத்தில் பூந்துட்டா, இனிமே நீ அவளை பார்க்கணுன்னா இங்கே பார் அப்படின்னார் பாபா. இதுக்கப்புறம் உன்னுடைய அம்மாவை நீ பார்க்கணுன்னா இங்கே பார், உன்னுடைய அம்மா என் ஹிருதய கமலத்தில் உட்கார்ந்துருக்கான் இருக்கார். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பாபா ரேகே அவர்களுக்கு சொல்லியிருக்கார். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஸ்தானத்தை தானே நம்ம எல்லாரும் அடையணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் எத்தகைய உண்மையான பக்தி செய்யணும். பக்தினா இப்படி கன்னத்தில் போட்டுக்கிறது, செப்பல் காணா போயிட்டால் பாபாவோட கிருப்பை, பாபா எனக்கு அது ஒரு அற்புதமாக சொல்கிறோம். செயின் காணா போயிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி அதை ஒரு அற்புதமாக சொல்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சாதாரணமான அல்பமான விஷயங்கள். நம்ம உயிரோடு இருக்கோமே, இதை காட்டிலுமா பெரிய அற்புதம் இந்த வேண்டி கிடக்கு? நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், நம்மளுடைய லட்சியம் என்னங்கிறதையே நம்ம இன்னும் அறிஞ்சிக்காமல் இருக்கோமே. அப்படி ஒருவேளை நமக்கு அந்த ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானத்தை வழிநடத்துறதுக்கு ஒரு குரு அவசியம்தானே. அப்படிப்பட்ட குருவாக திகழ்ந்தது அன்னை ராதாகிருஷ்ணமாய். ராதாகிருஷ்ணமாய் அம்மோட வரலாறை படித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா குரு பக்தி கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக பக்தினா என்னங்கிறது புரிஞ்சிடும்.
நம்ம பண்ணுறது பக்தியா இல்லை நம்மளே இவ்வளோ காலமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமாங்கிறதெல்லாம் புரிஞ்சிடும். இந்த வயிற்று வலிக்கு மாத்திரை போடுற மாதிரி தயிர் சாதத்துக்கு ஊறுகாவை தொட்டுக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எல்லோரும் பக்தி பண்ணுறோம். முழுமையாக பண்ணுறோம்னா இல்லை, ஏமாத்துறோம். நம்மளே ஏமாந்துக்கிறோம், பிறரையும் ஏமாத்துறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அதெல்லாம் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய இந்த வைபவத்தை பூர்ணமான அந்த பக்தியை நம்ம படித்தோம் அப்படின்னா சத்தியம் எதுங்கிறத அம்மாவும் உணர்த்துவாங்க, பாபாவும் அதை நீ பிடிச்சிக்கோன்னு சொல்வார். ஆக மொத்தம் அன்னை ராதாகிருஷ்ணமாயி தன் பூத உடலை விட்டு பகவானோடு கலந்ததுக்கு அப்புறமா என்ன நிகழ்ந்தது ஷிரடியில் அப்படின்னா, ராதாகிருஷ்ணமாயம்மா கடுமையாக உழைச்சி சமஸ்தானத்துக்கு சேர்த்து வச்ச அத்தனை பொருளையும், ஏன்னா அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, சொந்தம் கிடையாது, எதுவும் கிடையாது, அதனால் கேஸ் ஆகிட்டு, போலீஸ் கேஸ் ஆகிட்டு. அம்மாவுடைய ரூபத்தை எல்லாம் எடுத்து வச்சு கேஸ் பண்ணிட்டாங்க. கேஸ் ஃபைல் ஆகிட்டு. கேஸ் ஃபைல் ஆனதுக்கப்புறம் அரசாங்கம் பாபாவுக்குன்னு அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அத்தனை பொருட்களையும் அரசாங்கம் முற்றுகையிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, ஒரு பொருள் இல்லை. அம்மா பாபாவுக்காக பார்த்து செஞ்சு வச்ச வெள்ளி பொருட்கள், பூஜை பொருட்கள், பதாகை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு, அந்த குதிரை மேலே போடக்கூடிய அந்த வெள்ளி கவச்சம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு. பாபா ஒன்றுமே சொல்லலை, பிற பக்தர்களும் ஒன்றும் சொல்ல முடியாத நிலை. அதே தருணத்தில் தான் அன்னை ராதாகிருஷ்ணனை பற்றி உண்மையான ஹிருதயம் கொண்டு விசாரிக்க வந்தவர்கள்ட்ட தவறான அபிப்பிராயத்தை சொன்னதும் சில பேர். அந்த தவறான அபிப்பிராயத்தை சொன்னதனுடைய விளைவு தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அன்னையை பற்றிய தவறான அபிப்பிராயம் உண்டானது. ஆனால் இப்போ அது மறைந்து கொண்டு இருக்கு பாபாவுடைய கிருபையினால். அப்படியாக பாபா ராதாகிருஷ்ணமாகி தனக்காக வாழ்ந்த அந்த அன்னையினுடைய மகத்துவத்தை திரும்பவும், அதாவது அவளால் இந்த சமஸ்தானம் உருவானது, இந்த சமஸ்தானத்தை சரியாக கொண்டுட்டு போகணுன்றதுக்காக இழந்த பொருட்கள் எல்லாம் மீட்கிறதுக்காக பாபா என்ன பண்ணார் அப்படின்னா, காகா சாஹிப் தீட்சித்தை கூப்பிட்டார், சாத்தே 2 பேரையும் கூப்பிட்டு ராதாகிருஷ்ணமாயி இந்த சாயியுடைய, அதாவது இந்த சனஸ்தானத்துக்காக சேர்த்து வச்ச எல்லா பொருளையும் கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிச்ச எல்லா பொருளையும் மீட்டு எடுத்துகிட்டு வாங்கினார். ஸோ ராதாகிருஷ்ணமாயி அம்மாவால் சேகரிக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் அரசாங்கத்துக்கிட்ட போராடி வாதாடி ஜெயிச்சாங்க தீட்சித் அவர்களும் சாத்தே அவர்களும். ஒரு 15 பேர் கொண்ட குழு இணைஞ்சி சாயி சேவகர்கள் என்கிற ஒரு டாபிக் கொடுத்து அதில் ஒரு 15 பேரை உட்படுத்தி அந்த உட்படுத்தப்பட்ட குழு மூலமாக போராடி ஜெயித்து அன்னையால் சேகரிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் மீட்டார்கள். அப்புறமாக ராதாகிருஷ்ணமாயி அம்மாவோட இடத்தை யாரும் ஃபில் பண்ண முடியல, ரொம்ப தடுமாறிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அம்மா. ஆனால் அம்மா உருவாக்கின விஷயத்தை பாபா தானே காப்பாற்ற முடியும், வேறு யார் காப்பாற்ற முடியும்? ஆகையினால பாபாவுடைய கிருபையை பாருங்க, சரியா 15 பேர் கொண்ட திரும்ப குழு சாயி சனஸ்தான்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்துச்சு. பிற்காலத்தில் அந்த சங்கம் தான் சனஸ்தான், அப்போ இல்லை, திரும்பவும் சங்கமாக சனஸ்தான் சங்கமாக உருவானுச்சு. அந்த சங்கத்தினரில் ரொம்ப முக்கியமான பக்தர்கள் எல்லாரும் ஒவ்வொரு பதவியில் இருந்து கொண்டு சேவை புரிகிறாங்க. எதிர்காலத்தில் 1922 அகமன் நகரில் கேஸ் போட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஷிரடி சாயி சனஸ்தான்ற ஒரு நாமத்தை வச்சு அங்கீகாரம் பண்ணாங்க, பெரிய ட்ரஸ்ட்டாக மாற்றினாங்க. இப்படியாக உருவானது தான் ஷிரடி சாயி சனஸ்தான். இப்போ சொல்லுங்கள், அன்னை ராதாகிருஷ்ணமாயி தனக்காகவா இந்த பூமிக்கு வந்தால்? இல்லை. நம்ம எல்லாருக்காகவும், அதாவது பாபாவுக்காகவா இத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்தால்? இல்லை, நமக்காக. அன்னை ராதாகிருஷ்ணமாயி குரு பூர்ணிமா கொண்டாடினதுடைய நோக்கம் நமக்காக. அவங்க தொடங்கி வச்ச ஒன்னொன்னையும்
இன்றைக்கி நம்ம பண்ணுறோமே. அது எவ்வளோ பெரிய விஷயம். வாஸ்தவத்தில் ஒரு ரகசியம் என்னன்னா, அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவையே கொண்டாடலை முதல்ல. என்னப்பா இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு பாபாவை கொண்டாடலைன்னு சொல்கிறியே? வாஸ்தவத்தில் அன்னையானவள் யாரை கொண்டாடினால்னா தன்னுடைய ஆத்மாவை கொண்டாடி இருக்கா, தன்னுடைய பரமாத்மாவை கொண்டாடி இருக்கா. ஏன்னா பரமாத்மா ரூபனுக்கு பலவிதமான நாமம், பலவிதமான ரூபம். எந்த நாமத்தை அதில் சேர்க்க முடியும்? சாயிநாதர் தான் கிருஷ்ணனா இருக்கார், ரமணா இருக்கார், எல்லா தெய்வ நாமமும் அவர் தான், எல்லா மகான்களுடைய ரூபமும் நாமமும் அவர் தான். இருக்கும் பொழுது எந்த நாமத்தை அன்னை சொல்ல முடியும்? ஆக மொத்தம் தன்னுடைய பரமாத்மனை சாயின்ற திருநாமத்தில் வந்த தன்னுடைய குருமகராஜை கொண்டாடினாங்க. இதுதான் அவங்க பண்ண பெரிய ரகசியம். ஸோ அவங்க விட்டுட்டு போன ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கி அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கே. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம், அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ராதாகிருஷ்ணமாயம்மா சமாதியானதுக்கு அப்புறமா 1918 திரும்ப ஒரு பக்தனுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. யாருப்பா அந்த பக்தர்னா அவஸ்தி. அவஸ்தின்னு சொல்லக்கூடிய பக்தர் 1918 தன்னுடைய குடும்பத்தோட ஷிரடிக்கு வரார். அப்படியாக வரும் பொழுது பாபா சொல்கிறார், ராதாகிருஷ்ணமாயோட ஷாலாவில் போய் இருங்கன்னு சொல்கிறார். அப்போ பாபாவுக்கு அவஸ்தியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாபாவுக்கு பூந்தி செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போன்னா கேஸ்லாம் இருந்தது இல்லைல்ல, அடுப்பு தானே. ஸோ ராதாகிருஷ்ணமாய அன்னையினால் உருவாக்கப்பட்ட அந்த அடுப்பு பற்ற வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அடுப்பே பற்ற மாட்டேன்னுட்டு அதில் ஒரு பொண்ணு ஆயியை கூப்பிட்ருக்காங்க. ராதாகிருஷ்ணமாயி, ஆயி இங்கே வா, அடுப்பு எரிய மாட்டேங்குது, சரி பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி. அம்மா இறந்ததே தெரியாமல் போய் மறந்து கூப்பிட உடனே ராதாகிருஷ்ணமாயம்மா ஒரு வடிவம் தாங்கி மேலிருந்து கீழே வந்ததா டாக்டர் வின்னியம்மாவும் எழுதியிருக்காங்க, நிறையா பக்தர்கள் எழுதியிருக்காங்க. அப்படி கீழே தரிசனம் கொடுத்து அடுப்பை பற்ற வைத்து காணாமல் போனதா சரித்திரமானது சொல்லப்படுது. ஆக மொத்தம் தன்னுடைய பூத உடலை விட்டாலும் தன்னை நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய அன்னை ராதாகிருஷ்ணமாய். புரியுதுங்களா? சாயிநாதரை சனத்துக்கு சொன்ன நினச்சா அவருடைய தரிசனம் எப்படி நமக்கு கிடைக்குதோ அதை போலவே தான் அன்னையை நினைத்தாலும் அன்னையினுடைய தரிசனமும் கிட்டும். இதை விட வேறு பெரிய விஷயம் என்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறமா நம்மோடு வாழும் ராதாகிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை கொடுத்துட்டு இந்த நவாக பாராயணத்தினுடைய விஷயங்களை அடியன் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அடியன் முடிக்கிறதா இருக்கேன். அன்னை ராதாகிருஷ்ணமாயினால் உருவாக்கப்பட்ட பலவிதமான சேவைகளுடைய லிஸ்ட்டை அடியன் சொல்கிறேன். அந்த அன்னை செய்தனுடைய சேவையினுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் இந்த 2025 இருக்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். பெரிய லிஸ்ட்டு இந்த ராதாகிருஷ்ணமாயனுடைய இந்த புக்கில் அடியன் அவ்வளோ விஷயங்களை குரு கிருப்பையினால் கொடுத்துருக்கு. விளையாட்டல்ல இதெல்லாம். நம்ம அம்மா பாபாவுடைய திருவடிக்கு பாத பூஜை செய்து அதனுடைய தீர்த்தத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா, செய்தாங்க இல்லையா, அது இன்றளவும் நடக்குது. ஷிரடியில் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் கொடுக்கப்படுது காலையில் 5 மணிக்கு 5:30 எங்கன்னா குருஸ்தான் பக்கத்தில். 1. 2வது, அம்மா பாபாவை கண்ணனாகவே பாவித்தார்கள் இல்லையா, வெண்ணெய் பாபாவுக்கு அடிக்கடி அம்மா கொடுப்பாங்க. அதே வெண்ணெய் பிரசாதமானது குருஸ்தான் பக்கத்தில் அந்த தீர்த்த பிரசாதம் கொடுக்கும்போதே இந்த வெண்ணெய் பிரசாதம் கிடைக்கிது இன்றைய அளவும். வாமனராவ் பட்டேல் மூலமாகத்தான் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவுடைய துணியில் சாம்பிராணி போடக்கூடிய விஷயத்தை அன்னை உண்டாக்குனாங்க. இன்னைக்கு அதே துணிலேருந்து சாம்பிராணி போகுது சமாதி மந்திருக்கு. அம்மா வாழும் பொழுது பாபாவுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுப்பாங்களாம், பல் துளக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம். ஆனால் அதே சுடுதண்ணி இன்றைக்கி
விஸ்வநாத ஐயர்னு சொல்லக்கூடிய ஒரு அடியவர் மூலமாக பாபாவுக்கு குளிப்பாட்டுறதுக்கு சுடுதண்ணி போகுது. பாபா உடைய சேத்திரத்தை பண்டர்பூரா அம்மா பாவிச்சாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பாபாவுக்கு எடுக்கக்கூடிய சோட்ட ஆரத்தி ஷிரடி மாஜே பண்டரபூர்ன்ற ஆரத்தி தான். எவ்வளோ பெரிய விஷயம்! பாபாவுடைய தரிசனத்தை பெறத்துக்கு ஆயிரம் மக்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுத்து அன்னதான சேவையை ஏற்படுத்தினது அன்னை ராதாகிருஷ்ணமாயி. அது அன்னை ஏற்படுத்தப்பட்ட அந்த அன்னதான சேவை இன்றைக்கி பிரசாதாலயால் ஓஹோன்னு நடந்துட்டுருக்கு. அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான் பாபாவுடைய அந்த கூட்டு வழிபாட்டை ஏற்படுத்தினாங்க. அதே கூட்டு வழிபாடு இன்றளவும் நடக்குது. அது மட்டும் இல்லை, சேஜாரத்தி, காக்கடாரத்தி, இது போன்ற ஆரத்திகள் அன்னை தொடங்கி வச்சாங்க. இன்றளவும் அது நடக்குது. இது இன்னும் பிரம்மாண்டமாக விஸ்தாரமாக நடக்குது. அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான் பாபா சாதாரணமாக நடந்து போனதை சாவடி ஊர்வலமாக மாற்றினாங்க. இன்றைக்கி கோலாகலமான கொண்டாட்டமாக நடக்குது. அன்னை வாழும் பொழுது ஒன்றொட்டு ஒரு நாள் நடந்தது. இப்போ வியாழக்கிழமை மட்டும்தான் நடக்குது. அன்னையால் உருவாக்கப்பட்ட கோகுலாஷ்டமி இன்றைக்கி ஓகோன்னு கொண்டாடப்படுது ஷிரடி சேத்திரத்தில். அன்னையால் ரேகே அண்டு வாமன், அவஸ்தி, இது போன்ற பக்தர்கள் மூலமாக பல்லக்கு சேவை பாபாவுக்கு பண்ணணும்னு அம்மா ஆசைப்பட்டு சேவை செஞ்சாங்க. இன்றைக்கி அதே பல்லக்கில் தான் பாபா போகிறாங்களான்னு அடி எனக்கு தெரியாது. ஆனாலும் பாபா இன்றைக்கி பல்லக்கில் போகிறார். அன்னை ராதாகிருஷ்ணமாயி திருப்பதி பாலாஜிக்கு என்ன விதமான அலங்காரங்கள் நடக்குதோ அது அத்தனையும் சாய்நாத் மகாராஜுக்கு அலங்காரமாக நடக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி அது நடக்குது. பாபா விழா காலங்களில் பெரிய பாலாஜி, திருப்பதி பாலாஜி வெங்கடாஜலபதிக்கு நடக்கக்கூடிய அத்தகைய உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள் உடுத்தி, நகை உடுத்தி, எப்படி ஒரு அலங்கார ரூபனாக தரிசனம் கொடுக்குறார், அதை போல் சாய்நாதர் ஷிரடியில் கொடுக்குறார். குரு பூர்ணிமா தினத்தில் குரு பூர்ணிமா வைபவத்தை அன்னை ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி அதே குரு பூர்ணிமா நடந்துட்டுருக்கு. ராமநவமி உற்சவம் அன்னையனுடைய மறைமுகமான அடியார்களால் தூண்டப்பட்டு செய்யப்பட்டுச்சு. இன்றளவும் அந்த ராமநவமி உற்சவம் ஓஹோ நடந்துட்டுருக்கு. அதே ராமநவமி உற்சவத்தில் தான் அன்னை ராதாகிருஷ்ணமாய் பீஷ்மா சொல்லும் பொழுது சுண்டுவடான்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பதார்த்தத்தை அம்மா செய்து பிரசாதமாக கொடுத்தாங்க. அதே பிரசாதத்தை இன்றைக்கி ஷிரடிக்கு போனால் நீங்கள் வாங்கலாம். உதி கூட இன்னொரு பாக்கெட் இருக்கும், அது ஒரு கலராக இருக்கும், சக்கரை மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது தான் சுண்வடான்னு சொல்லக்கூடிய பிரசாதம். அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான் பாபாவை மகராஜின்னு கூப்பிட்டாங்க. இன்றைக்கி உலகமே அவரை மகராஜின்னு கூப்பிடுது. அன்னை தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாத்தி ராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஜெயகோஷத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த ஜெயகோஷந்தான் ஷிரடியில் ஓஹோ நடந்துட்டுருக்கு. ஷிரடியில் தானே இல்லை, எங்கெல்லாம் சாய்நாதருக்கு கோவில்கள் உண்டோ அங்கெல்லாம் ஆகி ஏதோ ஒரு ரூபத்தில் சேவை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவளுக்கு அழிவே கிடையாது, அம்மாவுக்கு அழிவே கிடையாது. பரபிரம்மத்தோட லயமான எந்த அடியார்களுக்கும் அழிவு கிடையாது. நாயன்மார்களுக்கு எப்படி அழிவில்லையோ, ஆழ்வார்களுக்கு எப்படி அழிவில்லையோ, பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயத்தை வளர்த்த சந்துக்களுக்கும் சாதுக்களுக்கும் மகான்களுக்கும் எப்படி அழிவில்லையோ, அதுபோல் பாபாவை உண்மையாக நேசித்த அன்னை ராதாகிருஷ்ணமாயிதான் இல்லை, உபாசினி மகராஜ், பிவி நரசிம்ம சுவாமிகள், சிவம்மா தாயி, ராதாகிருஷ்ண சுவாமிகள், இது போன்ற மகான்களுக்கும் அழிவு கிடையாது. அடியன் எடுத்துருக்கிற டாபிக் அன்னை ஆகையினால அன்னையை பற்றி நான் எடுத்துன்னு இருக்கேன் விஷயத்தை. அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபா வாழும் பொழுது செயற்கையான பூந்தோட்டம், செயற்கையான நிலா வடிவெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஷிரடி சேத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விழா காலத்துலேயும் செயற்கையாக தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. செயற்கையான பூக்கள் வைக்கிறாங்க, செயற்கையான தோட்டம் அமைக்கிறாங்க, செயற்கையான நீரூற்று வைக்கிறாங்க, எல்லாம். அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவுடைய சாவடியிட்ட ஒரு லாந்தர் விளக்கு எப்பொழுதும் வைக்கிறது ஒரு வழக்கம். அதே லாந்தர் விளக்கு சாவடியிலையும் வைக்கப்படுறது, துவாரகா மாயிலையும் வைக்கப்படுறதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பாபாவுடைய துவாரகா மாயில் பாபா இருந்தாலும் சாவடியில் இருந்தாலும் ஒரு சுடுதண்ணி ஒரு ஜக்கில், செம்பு ஜக்கில் கொண்டு போய் வைக்கிறது அம்மாவோட வழக்கம். இன்றைக்கி காக்கடை ஆரத்திலேயோ எந்த ஆரத்தில் நீங்கள் பார்த்தாலும், நைட்டு தூங்கும்போது பார்த்தாலும் பாபாவுடைய திருவடி பக்கத்தில் ஒரு ஜாடியில் தீர்த்தம் இருக்கும்.
அதே போல் அன்னை ராதாகிருஷ்ணமாயில் உருவாக்கப்பட்ட சப்தாக பாராயணம், சப்தாகம், நாம சப்தாகம் இன்றைக்கி ஓகோ நடக்குது. அன்னையால் ஆரம்பிக்கப்பட்ட சாயி நாம ஜபம் இன்றைக்கி ஓகோ நடக்குது. இதுபோல் அன்னை ராதாகிருஷ்ணமாயி முதலாக கையில் தொடப்பத்தை எடுத்தால் இன்றைக்கி தொடப்பத்தை பிடிச்சிட்டு எத்தனையோ பேர் அங்கே சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அன்னை வாழ்கிற காலத்தில் பாபாவுடைய துவாரகாமாய் சுத்தம் பண்ணுறதுக்கு சேவகர்கள் வந்தாங்க. இன்றைக்கி மாதம் சேவைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அங்கே ஷிரடிக்கு போகிறாங்க. இது போன்ற விஷயங்களை நான் அடுக்கிக்கிட்டே போவேன். என்னுடைய நான் உணர்ந்த விஷயம் அடியேன் சொல்கிறேன், மனதுருகி சொல்கிறேன். சாயிநாதர்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான மகாத்மா சாயி சந்த், அவருடைய திருவடியிலேயே கத்தீன்னு வாழ்ந்த அன்னையானவள் எப்படி இருக்காள் அப்படின்னா, நவவித பக்தியில் குரு மேலே காட்டக்கூடிய நவவித பக்தின்னு ஒன்று இருக்குது. அதை அன்னை பாபாவுடைய பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு குரு பக்தன் எப்படி இருப்பான்ங்கிறதுக்கான அடையாளத்தை அடியன் இப்போ சொல்கிறேன். வைகுண்டத்தில் மகாலட்சுமி நாராயணனுக்கு விக்கல் எடுக்கும் பொழுது எனக்கு தண்ணி கொடுக்குறியான்னு மகாலட்சுமியை பார்த்து கேட்டார். மகாலட்சுமியானவள் என்ன செய்தாங்க அப்படின்னா, பகவான் நாராயணன் குடிக்கக்கூடிய தீர்த்தமாகவும் அவர் கையில் வாங்கக்கூடிய டம்ளராகவும் அவளே மாறினாலாம். ஸோ அதை போல் சச்சிதானந்த சத்குரு சாயிநாதர் எதை பார்க்கிறாரோ அதுவாக மாறக்கூடியவள் அன்னை. சாயிநாதருடைய திருமேனியில் சாத்தக்கூடிய வஸ்திரமாகவே மாறக்கூடியவள் அன்னை. சாயிநாதருக்கு நைவேத்தியம் ஒன்றுமே அத்தனை நைவேத்தியமாகவும் இருப்பவள் அன்னை. சாயிநாதருக்கு சாமரம் வீசும் பொழுது இந்த காற்று போது இல்லையா, அந்த காற்றும் அன்னை. சாயிநாதருடைய ரூபம் அன்னை. சாயிநாதர் எங்கே நடந்து போகிறாரோ அந்த பூமி அன்னை. சாயிநாதருடைய பேசக்கூடிய பேச்சு அன்னை. சாயிநாதருடைய உபதேசம் அன்னை. சாயிநாதருடைய பூர்ணம் அன்னை. இந்த மாதிரி நான் எல்லாமே சொல்லுவேன். சாயிநாதருடைய சேவகர்கள் எங்கே இருக்கார்களோ, சாயிநாதருடைய வைபவங்கள் எங்கே இருக்கப்படுதோ, சாயிநாதருடைய மகத்துவம் எங்கே சொல்லப்படுதோ, எங்கே பாடப்படுதோ, எங்கே ஆடப்படுதோ, சாயிநாதருடைய உயர்ந்ததான கீர்த்தி சேத்திரம் எல்லா இடங்கள்லையும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்து கொண்டு தன்னுடைய அயராத சேவையை இந்த நிமிஷம் வரைக்கும் அன்னை செய்து கொண்டு தான் இருக்காங்க. இது நான் உணர்ந்த சத்தியம். நீங்கள் எல்லாரும் உணருங்கங்கிறது அடியன் சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஆனால் நான் உணர்ந்த சத்தியத்தை அடியன் சொல்கிறேன். இப்போவும் நான் அடியன் சொல்கிறேன், அன்னை ராதாகிருஷ்ணமாயி இப்போவும் பூர்ணமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஷிரடியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாபா கோவில்கள்லையும் அனைத்து ரூபமாகவும் அனைத்து வடிவமாகவும் அன்னை சேவை புரிந்து கொண்டு தான் இருக்காள்ங்கிறது பரம சத்தியம் நான் உணர்ந்திருக்கு. இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம். அன்னை ராதாகிருஷ்ணமாயி பற்றி பாபாவினுடைய எண்ணற்ற அடியார்கள் சில பேர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷிரடி மிக குறுகிய காலகட்டத்திலேயே சமஸ்தானா உருவெடுத்தது. சாயி மகராஜுக்கு பட்டுக்கொடை, சாமரம், ஆரத்தி ஆரம்பிக்கப்பட்டது. பாபா சாவடிக்கு போகும்போது வாத்தியங்கள், குதிரை, பல்லக்கு, தண்டதாரி, பஜனை மண்டலி, பதாகை முதலிய சிறப்பாக தொடங்கின. சாவடியை கண்ணாடி கொண்டு ஃபோட்டோ படங்களில் அலங்கரிக்கப்பட்டன. மசூதி, சாவடி, தரை மீது கற்களை பரப்புனது. இது அத்தனைக்கும் காரணம் ராதாகிருஷ்ணமாயிதான்ங்கிறத தீட்சித் சொல்கிறார். அவருடைய முன்னுரை சொல்லுது ஆதாரமார். அவள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் உடல், மனம், பொருள் ஆவி அத்தனையும் குருநாதனுக்கே கத்தின்னு சமர்ப்பித்தவள். 25 வயதில் 35வது வயதில் சமாதி கொண்டவள். 25 வருஷம் கடுமையாக ஒருத்தர் உழைச்சாலும் செய்ய முடியாத உயர்ந்த காரியத்தை மிக குறுகிய காலத்தில் இந்த அன்னை ராதாகிருஷ்ணமாய் செய்து காட்டினாள்ங்கிறது தீட்சித் ஐயாவுடைய வாக்குமூலம். அன்னையனுடைய பக்தி மதுர பக்திங்கிறார் தீட்சித். அடுத்து பிவி தேவ். 1906 நானா சாஹேப்போடு வந்தவள் இந்த ராதாகிருஷ்ணமாயி. வரும்பொழுது அவளுக்கு 25 வயது, மகாசமாதி அடையும் பொழுது 35 வயது. ஷிரடியில் பாண்டவனுடைய வைபவங்கள் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு
விடாப்பிடியாக இருந்தவள், எதிர்காலத்தில் சொன்னதை செய்து காட்டியவள், சாயிநாதருடைய சமஸ்தானம் உருவாகிறதுக்கு பூர்ணமாக இருந்தவள் இவள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். கேசவ் பகவத் கவான்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவளுடைய பக்தியை என்னால் விவரிக்க முடியாது. ராதையின் பக்தியின் விலாசமே அன்னை ராதாகிருஷ்ணமை சொல்லி முடிச்சிட்டார். அந்த ராதையினுடைய பக்தி எப்படி இருந்ததோ அதுக்கு சமமான பக்தி அன்னை ராதாகிருஷ்ணனுடைய இருந்ததா அவர் சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து தப்போல்கர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாராலும் செய்ய முடியாத, செய்ய காட்ட இயலாத பெரிய சேவையை அன்னை செய்து காட்டியிருக்காள் அப்படின்றார். அதே மாதிரி பாலாராம் மான்கர் அன்னையை அன்னபூர்ணியாக என்னைக்கு தரிசனம் கண்டாரோ அன்னைக்கே தான் சந்நியாசியம் ஏற்றுக்கொண்டு ஆத்மீகத்தில் உயரணுன்ற எண்ணத்தை கொடுத்ததே அன்னை தான்ங்கிறத அவர் சொல்கிறார். தாஸ்கனு மகராஜ் என்ன சொல்கிறார்? வாஸ்தவத்தில் தாஸ்கனு மகராஜுக்கு பாபாவையும் அவர் பூர்ணமாக ஒத்துக்கலை. குருவாக பார்த்தார், ஆனால் தெய்வமாக அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் தாஸ்கனு மகராஜை வைத்து கொண்டு பாபா பலவிதமான சாதனைகளை ஷிரடி சேத்திரத்துக்காக பண்ணார். அவருடைய சக்தியானது பண்ணிச்சு. ஆனால் தாஸ்கனு மகராஜ் தன் வாழ்நாளில் பாபாவை பூர்ணமாக உணர்ந்தாரானால் உணரவே இல்லைங்கிறது தான் சத்தியம். அவருடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். பண்டர்பூர் போகணுன்னு அடம்பிடிக்கிறார். அந்த பண்டரிநாதனை இவர் தான்ங்கிறத உணரல. ஆனால் அவர் வாயினாலேயே ஷிரடி மாதே பண்டரபூர சாயி பாபா ரமவர அந்த பாட்டை எழுத வச்சார் பாபா. பண்டரிநாதன் இவர் தான்ங்கிறத உணரவே இல்லை தாஸ்கனு மகராஜ். ஆனால் பண்டரிநாதன் இவனேங்கிறத உலகறிய செய்தது அன்னை ராதாகிருஷ்ணம்மை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண் கலங்கி சொல்கிறார். ரேகே அவர் சொல்கிறார் ஒரு முறை தாஸ்கனு மகராஜ் கிட்ட, ஆயி என் இதயத்தில் புகுந்து விட்டால் இனி உன்னுடைய ஆயை காண வேண்டுமானால் என் இதயத்தை நீ பார்த்து கொள்கிறத பாபா சொன்ன கடைசி வார்த்தையை ரேகே அவர்கள் தாஸ்கனு மகராஜ் கிட்ட சொல்லும் பொழுது தாஸ்கனு மகராஜ் கண் கலங்கி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் மீராபாய், ஜனாபாய், கானோபாத்ரா இது போன்ற பக்தைகளுடைய கீர்த்தனைகளை பாடி உருகியிருக்கேன். ஆனால் அத்தகைய பக்தைகளுடைய பூர்ணமான பக்தியை கொண்ட இந்த அன்னை ராதாகிருஷ்ணமாய பக்தியை நான் புரிஞ்சிக்காமலேயே கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கார். கோட்டை விட்டுட்டேன்னு இருக்கார். நிறைய விஷயங்கள் உண்டு. நிறையா பேருக்கு அன்னையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர்களாகவே பாபாவினுடைய நெருங்கிய பக்தர்களே இருந்திருக்காங்க. பாபாவினுடைய நெருங்கிய பக்தர்களே அன்னையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்கு பிராப்தம் இல்லை. அதான் விஷயம், சத்தியம். பாபாவுடைய கிருப்பை இருந்தால் தானே அன்னையை உணர முடியும். அன்னையினுடைய அருள் இல்லாமல் அவளை அறிந்து கொள்ள முடியுமானால் முடியாது இல்லையா? இந்த மாதிரி அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த வைபவத்தை நம்ம இந்த 9வது நாள் இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் எல்லா பாபா கோவில்களுக்கும் போகிறீங்க. எல்லா பாபா கோவில்கள்லையுமே 4 வேளை ஆரத்தி நடக்குது, சாவடி உருவம் நடக்குது, பூஜைகள் நடக்குது, பஜனைகள் நடக்குது, ராமநவமி நடக்குது, குரு பூர்ணிமா நடக்குது, தத்தாத்திரேய ஜெயந்தி நடக்குது, கோகுலாஷ்டமி நடக்குது. அத்தனைக்கும் விதை போட்டது அவள் தானே. அவளை கொண்டாட வேண்டாமா? அன்னையை கொண்டாட வேண்டாமா? அதற்காக சுவாமி கிருப்பையினால் சரியாக அன்னையனுடைய 100வது மகா சமாதி தினத்திலேருந்து பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் பெயரில் அடியன் 8-9 வருஷமாக அன்னையனுடைய மகா சமாதியை அடியன் கொண்டாடிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் அன்னையனுடைய மகா சமாதியை அடியன் கொண்டாடிட்டு இருக்கேன். இந்த சேனலுடைய பேரே அன்னை ராதாகிருஷ்ணமாய் தாங்க. இந்த சேனலுக்கு பேரே ராதாகிருஷ்ணமாய் தான். என்னுடைய ஜிபேவை போய் பாருங்கள், ராதாகிருஷ்ணமாயின்னு தான் வரும். ஏன்னா எனக்கு அம்மானா அவ்வளோ பிடிக்கும். அம்மானா எனக்கு அவ்வளோ உயிர். அவள் இல்லைன்னா நான் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பாபா முக்கியமாக அம்மா முக்கியமாக அப்படின்னா அம்மா மூலமாக தான் நான் அந்த பரமாத்மாவை அடைய பார்ப்பேன். நேரடியாக போகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அடியவர் மூலமாக நான் போனால் சுவாமியனுடைய திருவடி அடைவன்கிற நம்பிக்கை எனக்கு. இதுதான் என் மார்க்கம், இதுதான் என் வழி.
இதுதான் ஆதி காலத்துலேருந்து மகான்கள் சொன்ன பாதை இதுதான். அந்த பாதையை ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டா பயணம் ஒழுங்காக இருக்கும். அப்படிப்பட்ட அன்னை ராதாகிருஷ்ணம்மாயினுடைய மகாசமாதி வைபவம் நிகழ்ந்த இடம் இந்த இடம். இப்போ நான் பேசின்னு இருக்கேனே, இந்த கூத்தனூர் மண், இந்த ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய தர்பார், பாபாவினுடைய தர்பார் இது. இந்த கூத்தனூர் பாபா கோவிலில் தான் கடந்த 8 ஆண்டு காலமாக அன்னையினுடைய மகாசமாதி உற்சவத்தை குரு கிருப்பையினால் நடத்தும்படியாக ஆக்ஞை பண்ணார். ஓஹோ நடந்துன்னு இருக்கு. இந்த வருஷம் மாறுதல் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் எந்த பூமியில் அம்மா வாழ்ந்தாலோ, எந்த பூமியில் பரமாத்மாவான சாய்நாதர் கூட ஐக்கியமானார்களோ, அந்த பூமியான ஷிரடி சேத்திரத்தில் 109வது மகாசமாதி வைபவத்தை கொண்டாடும்படியாக பாபா இப்போ கிருபை பண்ணியிருக்கார். வருகிற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய மகாசமாதி ஆராதனா விழா ஷிரடி சேத்திரத்தில் நடக்க போகுது. அதற்காகவே அடியன் யாத்திரை போட்டிருக்கேன், நவம்பர் ஷிரடி யாத்திரை. தயவு பண்ணி எல்லோரும் கலந்துக்குங்க. தயவு பண்ணி நீங்கள் இது வரைக்கும் ஷிரடி போயிருக்கலாம், பாபாவை உணர்ந்திருக்கீங்களா உணரலையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இத்தனை காலமாக இத்தனை 9 நாள் அம்மாவோட வரலாறை கேட்டிருக்கீங்க. இதுக்கப்புறமாவது ஷிரடிக்கு போகும்போது எத்தகைய பாவத்தோடு போகணுங்கிறத அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு போங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதுனான்னு இல்லை, கட்டாயம் வாங்கன்னு சொல்கிறேன். நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அடியன் ஒரு யாத்திரை போட்டிருக்கேன். ஆகஸ்ட் வர அடுத்த மாதம் 30ஆம் தேதியோட புக் பண்ணி முடிக்கணும். அதுக்கு அடியன் நிறைய போஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருக்கேன். 50 வீரா ஷிரடியில் சேத்திரத்தில் பண்ண போகிறோம். பாபாவினுடைய பல்லக்கு ஊர்வலம் பண்ண போகிறோம். அன்னையினுடைய ராதாகிருஷ்ணனுடைய மகாசமாதி உற்சவத்தை கொண்டாட போகிறோம். எந்த தீபமாலாவை துவாரகாமையில் வைக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டார்களோ அந்த தீபமாலா லெண்டி தோட்டத்தில் இருக்குது. ஸோ லெண்டி தோட்டத்தில் 1008 தீபம் நம்ம போட போகிறோம். நம்ம அதே தீபமாலா தூணில் நம்ம போட போகிறோம். இந்த பாக்கியம் இசை கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அதே போல் ராதாகிருஷ்ணமாய் அன்னைக்கு வழிகாட்டின ஞானேஸ்வர் மாவுளி எங்கே அமர்ந்து ஞானேஸ்வரி எழுதினாரோ அந்த இடத்துக்கு போகிறோம். மோகினிராஜ் ஆலயத்துக்கு போகிறோம். சனி சிக்னாப்பூர் போயிட்டு திரும்பி ஷிரடி வந்துடுறோம். என்னைக்குப்பா நம்ம கிளம்புறோம் இந்த ப்ரோக்ராம் சொல்லுப்பான்னா, சரியாக நவம்பர் மாதம் நம்ம ஊர்லேருந்து 11ஆம் தேதி புறப்பட்டு சென்னை வந்துடுறோம். 12ஆம் தேதி அதிகாலை புறப்பட்டு நைட்டு 2 மணிக்கு புனேல இறங்குறோம். நைட்டு 2:30 மணிக்கு புனேல இறங்கி 3:30 மணிக்கு ஷிரடி ட்ரெயின் வருது. ஸோ அதை பிக்கப் பண்ணால் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஷிரடியில் அடைகிறோம். ஷிரடியில் அன்னைக்கு சுவாமி சம்பந்தப்பட்ட எல்லா இடத்தையும் தரிசிக்கிறோம். 14ஆம் தேதி புறப்பட்டு வெளியில் ஞானேஸ்வர் மாவளி எழுதின ஞானேஸ்வரி இடம், மோகினிராஜ் டெம்பிள், சனி சிக்னாபூர் போயிட்டு வந்து ராத்திரி நேரத்தில் ஒரு 7-8 மணிக்கு மேலே லெண்டி தோட்டத்தில் 1008 தீபம் போடுறோம். 15ஆம் தேதி அன்னையினுடைய மகாசமாதி உற்சவத்தை ஷிரடியில் கொண்டாடுறோம். கொண்டாடக்கூடிய அன்று பாபாவினுடைய பல்லக்கு ஊர்வலம் பிரம்மாண்டமான முறையில் குரு கிருபை பண்ணுறார். 16ஆம் தேதி பாபா சம்மந்தப்பட்ட சில இடங்களுக்கு போகிறோம். பார்த்துட்டு திரும்ப ஷிரடியிலேயே இருக்கக்கூடிய பல இடங்களை திரும்ப தரிசிக்கிறோம். 17ஆம் தேதி புறப்பட்டு 18ஆம் தேதி சென்னை வந்துடுறோம். இதுதான் ப்ரோக்ராம். ஸோ எல்லா பக்தர்களும் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த வைபவத்தில் கலந்துக்கணுங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் கலந்துக்குங்க. இதெல்லாம் கிடைக்காது வாழ்க்கையில். இப்படிப்பட்ட பக்தி செய்த அன்னை உடைய அனுகிரகம் இந்த பதிவை கேட்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் அன்னை குரு பக்தியை கொடுக்கணும், எனக்கும் குரு பக்தியை கொடுத்து அனுகிரகம் பண்ணணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குருநாதருடைய கிருபை அன்னையினுடைய மகாசமாதியுடைய வைபவத்தையும் ஷிரடியில் பண்ணும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த கோகுலாஷ்டமியை முன்னிட்டு இந்த 9 நாளும் டெய்லி இந்த பதிவை கேட்ட அத்தனை பக்தர்களுக்கும் குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். மேற்கொண்டு கோகுலாஷ்டமியான அன்று, அதாவது நாளை, இது 9வது பகுதி முடிஞ்சிட்டு 15ஆம் தேதி இன்றைக்கி. ஸோ நாளைக்கு 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16. ஸோ நாளை இந்த நவாக பாராயணத்தை முன்னிட்டு முடியாமல் பிக்ஷை ஏந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகளாக பார்த்து அன்னதானம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சப்தாக பாராயணத்தப்போ இந்த சாய்நாதர் கோவிலில் அன்னதானம் பண்ணோம், பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில்.
இப்போ இந்த நவாக பாராயணத்தை முன்னிட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்களை பார்த்து தேடி போய் அன்னதானம் பண்ண போகிறோம். அதுக்கும் குருநாதருடைய கிருப்பை இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இந்த மாதிரி நிறைய பாராயணங்களில் லீலா பாராயணமாக நிறையா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். அவசியம் எல்லாரும் அதை அனுபவித்து குரு கிருப்பையை அடையணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் நவம்பர் ஷிரடி யாத்திரைக்கு நீங்கள் அவசியம் வரணுங்கிறதையும் அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய நம்பர் வேணும் அப்படின்னா இந்த சேனலில் ஷார்ட்ஸில் போங்க. ஒரு ஷார்ட்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் சில இதில் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. ஆகஸ்ட் 30 அவசியம் எல்லோரும் பயனடையும்படியாக கேட்டுக்கிறேன். ஜெகத்மாதா அன்னை ராதாகிருஷ்ணமாயனுடைய அஷ்டோத்திர சதா நாமாவளிலாம் இந்த புக்கில் இருக்குது. அவசியம் அந்த சரித்திரத்தை கேட்ட நீங்கள் எல்லாரும் இந்த நூலை அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன். இந்த நூலில் அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்குன்னு எழுதப்பட்ட அஷ்டோத்திர நாமாவளி உண்டு, பல்லாண்டு உண்டு, பாடல்கள்லாம் உண்டு, எல்லாம் நிறைய விஷயங்கள். அதாவது 100%ல் 90% தான் இதுன்னு சொல்லியிருக்கேன். 10% சொல்ல முடியல என்னால். ஏன்னா டைம் ஷெடியூல் அந்த மாதிரி இருக்குது. ஆகையினால் நிறைய ரகசியமான விஷயங்கள், நல்ல நல்ல தகவல்கள் எல்லாமே இந்த நூலில் இருக்குது. அவசியம் நீங்கள் எல்லோரும் வாங்கிக்கணும். இந்த புத்தகத்தோட அட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த புத்தகத்தோட அட்டையே துவாரகாமாய் தான். நல்லா உத்து பார்த்தா தெரியும். இந்த துவாரகாவினுடைய ரூபத்தையே தான் இந்த அட்டையாக அடியன் போட்டிருக்கேன். ஏன்னா அன்னை ராதாகிருஷ்ணமாயி பரதேவதையான அம்பாலேங்கிறது என்னுடைய அனுபவம். ஆகையினால துவாரகாமாயினுடைய வடிவமே அன்னை ராதாகிருஷ்ணமாய் அப்படின்றத அடியன் உணர்ந்திருக்கு. ஏன்னா வாமனராவ் பட்டேலேருந்து ரேகையிலேருந்து அவங்க எத்தகைய உணர்வோடு அன்னையை உணர்ந்தார்களோ அதே உணர்வோடு அடியனைக்கும் அந்த அனுபவத்தை பாபாவும் கொடுத்துருக்கார், அம்மாவும் கொடுத்துருக்காங்க. அதே அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதையும் குருநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமியுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதா ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய்.